எப்பல்லாம் இந்த மாதிரி வெளியில ஜோன் மழை பெய்யுதோ, அப்பல்லாம் எங்க வீட்ல இந்த தக்காளி தொக்கும், வேக வச்ச முட்டையும் யூசுவலா பண்ணிடுவோங்க. எங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஆனா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சட்டியில தாராளமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலைய சேர்த்துட்டு வெங்காயத்த சாஃப்ட்டா வதக்கிக்கோங்க. 5 தக்காளி பழம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி பழத்துலேருந்து தண்ணி விட்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே இந்த தக்காளி தொக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முட்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி. இது தொக்கு கன்சிஸ்டன்சில இருக்காது, கொஞ்சமா ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் கூட செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில சந்திக்கலாம். தேங்க்யூ.